கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7, ரோமன்ஸ் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யார்? ஆண்டவர் நித்திய ஜீவனை யாருக்கு கொடுப்பாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட எல்லாருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாய். நீங்கள் நித்திய ஜீவன் என்பது என்னங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் எங்கே இருக்குது? யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஒரு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நித்திய காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கறது தான் அங்கே நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடியதாக. இந்த நித்திய ஜீவனை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? நீங்கள் பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 7-8 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், கிருபையினால் இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. அப்போ இது நம்ம பெருமை பாராட்ட முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்ம இப்படி நித்திய ஜீவனை பெற்றதுனால நம்ம நற்கிரியை செய்யக்கூடிய மக்களாக மாறுகிறோம். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறதுக்கு அடையாளம், நான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் நடப்பிக்கிற கிரியைகள், என்னுடைய ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை பார்க்க முடியும். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். இதை கலாத்திய சபைகளுக்கு எழுதும்போது கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள், 9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை நற்கிரியில் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, எப்படி நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அந்த சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், எல்லா மனிதருக்கும், அதில் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களா, சோர்ந்து போகாத. நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய மகிமையும் கனத்தையும் அவருடைய அழியாமையும் நம்ம தேடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏன்னா நித்திய ஜீவனில் நமக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்போது அவரோட கூட இருப்போம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியைகள் தான் அடையாளம் காட்டும். ஏன்னா விசுவாசம் இருதய சம்பந்தப்பட்டது. நம்ம யாரும் உங்களுடைய இருதயத்தை பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய கிரியைகள் எங்களுக்கு வெளியரங்கமாக தெரியும். அப்போ கிரியைகளை வைத்து தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்பதை காட்ட முடியும். அப்போ ஒரு கிரியைகளை செய்யும்போது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா சோர்ந்து போவது என்பது மிக எளிதாக நடக்கக்கூடியது. ஏன்னா நன்மை செய்யும்போது நம்ம கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து காரியங்களை செய்யும்போது நம்ம இங்கே இந்த பூமியில் நமக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாம். இல்லை பூமியில் நமக்கு அதற்கேற்றாற் போல் உங்களை பாராட்டக்கூடியவங்க இல்லாமல் போயிடலாம். இல்லை உங்கள்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களை அதற்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காமல் போயிடலாம். அப்போ என்ன வரும்? உங்களுக்கு சோர்வு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீங்க, நன்மை செய்கிறீங்க, அவங்க நன்றின்னு சொல்லலைன்னா என்ன நினைப்பீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ காரியம் செய்கிறேன், எனக்கு நன்றியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீங்கள் உங்கள் சபையிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களால அவங்க பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு போய் விட முடியல. நீங்கள் டெய்லி போய் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் முன்னாடியே போக வேண்டியிருக்கு.
கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் அவங்கள பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து அவங்கள கொண்டு உங்கள் வீட்டில் வந்து விடணும். உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகணும். அவங்களுக்கு நேரம் செலவாகும், அவங்களுக்கு பெட்ரோல் கூட செலவாகும், அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரியங்கள் கொஞ்சம் இடைஞ்சல் உண்டாகும். இதையெல்லாம் மீறி சந்தோஷமாக கொண்டு வந்து செய்யும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லாத போது அவங்களுக்கு என்ன வரும்? சோர்வு வரும். இதே இது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால செய்கிறேன்னு. ஆனால் அப்படி இருக்கிற நிலைமையிலையும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்வோமா? வல்லபிதாவே, இதோ ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் எங்களுடைய கிரியைகள். அந்த கிரியையை நடப்பிக்கும்போது, அந்த நன்மையான கிரியைகளை நடப்பிக்கும் போகும்போது சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.